தந்தன தந்தன தந்தா சொர்க்கமே என்றாலும் அது நம்மூரை போல வருமா. வந்து கண்டினியூவாக தான் இந்த வீடியோ பார்ட் 2 நான் வந்து அப்லோட் பண்ணுவேன். அதையும் நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். இங்கே பாருங்கள் மக்களே, இங்கே பாருங்கள் இந்த கட்டிடக்கலையை வந்து எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். பழைய காலங்களில் உள்ள சிலைகள், அதுக்கப்புறமேட்டு வந்து அதோட இது பிள்ளையார், அதுக்கப்புறமேட்டு பிள்ளையாரவே வந்து நிறையா வடிவில் இருக்கிற மாதிரி காட்டியிருக்காங்க. அனுமர், அதுக்கப்புறமேட்டு முருகன், அதுக்கப்புறமேட்டு நடராஜர் எல்லாமே வந்து இங்கே வச்சுருக்காங்க. அதேமாரி பார்த்திங்கன்னா பழைய காலத்து வந்து நாணயம் இருக்கும்ல, காசு, அதையும் வச்சுருக்காங்க. எனக்கு வந்து நிறையா சிலைகளோட பெயர்கள்லாம் நிறையா தெரில மக்களே. நீங்கள் வீடியோவில் நல்லா பார்த்துக்கிட்டு நீங்கள் அங்கே போனீங்கன்னா எல்லாமே வந்து நீங்கள் வந்து தமிழ்லேயும் போட்டிருக்காங்க, இங்கிலீஷ்லேயும் போட்டிருக்காங்க. நீங்கள் கண்டிப்பாக வந்து பார்க்கலாம். எவ்வளோ சிலைகள் வச்சுருக்காங்க பாருங்கள். எல்லாமே வந்து கீழே வந்து டீட்டெயில் போட்டிருக்காங்க, இது எதுக்குள்ளதுன்னு சொல்லிட்டு. சிலைகள்லாம் பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து பார்த்திங்கன்னா பழைய காலத்து நாணயங்கள் அது எல்லாமே வந்து வச்சுருந்தாங்க. அதுவும் வந்து கீழே எது எந்தெந்த வருஷத்தில் இது பண்ணது எல்லாமே வந்து அதுவும் போட்டிருக்காங்க. ஏற்கனவே வந்து பார்ட் 1 நம்ம வந்து அப்லோட் பண்ணியிருக்கோங்க. அதை பார்க்காதவங்க கண்டிப்பாக வந்து பார்த்துட்டு வாங்க. அது ஏன்னா ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ்லேருந்தே அது போட்டிருப்போம், அதையும் நீங்கள் பார்த்துட்டு வாங்க. அங்கேயும் நிறைய சிலைகள் நான் காட்டியிருப்பேன், பார்க்குறதுக்கு அதுவும் தான் சூப்பராக இருந்துச்சு. இந்த இடத்தோட ஆர்கிடெக்சரை பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. எவ்வளோ டிசைன் பண்ணி எவ்வளோ வடிவமைச்சிருக்காங்கன்னு பாருங்கள். அப்படியே நான் காட்டுறேன். இப்போ நீங்கள் இந்த சிலையை ஒரு ஸ்டாச்சு பார்த்துட்டு இருக்கிறது தான் வந்து சரபோஜி மன்னர். வந்து நான் இந்த வீடியோவில் ஃபஸ்ட் பார்ட்லேயே சொல்லியிருப்பேன், சரபோஜி மன்னர் வந்து இங்கேயும் வந்து ஆட்சி பண்ணாங்கன்னு சொல்லிட்டு. அவங்களாலேயும் வந்து இந்த கட்டிடக்கலை வந்து எவ்வளோ அழகாக வந்து பெயிண்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பாருங்கள். இந்த இடத்த நான் காட்டுறேன், எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக. எவ்வளோ பெயிண்டிங்கு, எவ்வளோ கட்டிடக்கலைகள் எப்படி பண்ணியிருக்காங்க பாருங்கள். பார்க்குறதுக்கே வந்து ஆச்சரியமாக இருந்துச்சு. அதுக்கெல்லாம் காரணம் இவர் ஒரு ஆள் மட்டும்தான். ஏன்னா இவர் ஆட்சி காலத்துலேயும் வந்து இதை வந்து நல்லா சிறப்பாக கட்டியிருக்காங்க. இவரோட பேர் என்னான்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா சரபோஜி ராஜா. அவர் தான் வந்து இதை வந்து பில்ட் பண்ணியிருக்காரு. உங்கள் பொண்ணான கையால் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனையும், லைக் பட்டனையும், ஷேர் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. மறக்காமல் ஆள் கொடுத்து பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு நாங்கள் அப்படியே வெளில வந்தோங்க. வெளில வந்தோன்னே பார்த்தீங்கன்னா செம்ம பெருசாக வந்து ஒரு இது என்னான்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு எஜிப்சியன் ஹாலுன்னு சொல்லிட்டு ஒன்று வச்சுருக்காங்க. அதுக்கு தான் சரி அது உள்ளே போயிட்டு என்ன இருக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ நம்ம உள்ளே போயிட்டுருக்கோம். நீங்கள் இந்த அரண்மனையில் உள்ள கட்டிடங்களை பார்த்தாலே சூப்பராக இருக்குங்க. எவ்வளோ பெரிய தூண், எவ்வளோ பெரிய செவுறு பாருங்கள். அந்த காலத்தில் எப்படி கட்டியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பாருங்கள். பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப ஆச்சரியமாக தான் இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் வரப்போ கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு தடவையாவது தஞ்சாவூர் வந்தீங்கன்னா விசிட் பண்ணி பாருங்கள். இது தஞ்சாவூர் திவ்யா ஸ்வீட்ஸு கிட்ட தான் இருக்குது. அங்கேருந்து தஞ்சாவூர் பழைய பஸ் ஸ்டாண்டில் இறங்கி அங்கே யார்கிட்ட கேட்டாலும் சொல்லுவாங்க அரண்மனை எங்கே இருக்குதுன்னு கேட்டாலே. இவங்க வந்து அந்த காலத்தில் யூஸ் பண்ண பூஜை ஜாமான்கள்லாம் சொல்லிட்டு நிறைய இது வச்சுருந்தாங்க. அதையும் சரின்னு சொல்லிட்டு நாங்கள் அப்படியே பார்த்தோம். பார்த்திங்கன்னா சங்கு அந்த காலத்தில் வந்து எப்படிலாம் யூஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இதெல்லாம் அப்படியே பார்த்துக்கிட்டே வரும்போது பார்த்திங்கன்னா அப்படியே வந்து நிறையா வந்து சிலைகள் வச்சுருந்தாங்க. இந்த சிலைகள் வந்து ஏகப்பட்ட சிலைகள் இருக்குங்க இங்கே இந்த அரண்மனை உள்ள. நீங்கள் எல்லா சிலையுமே வந்து பொறுமையாக பாருங்கள், நல்லா டீட்டெயில் பின்னாடி போட்டிருக்காங்க. நான் பார்ட் 1 வீடியோலையும் அதான் சொல்லியிருப்பேன். பார்ட் 1 வீடியோ பார்க்காதவங்க மறக்காமல் அதையும் பாருங்கள். அதை பார்த்துட்டு வந்து இதையும் பாருங்கள். ஃபுல்லாக எவ்வளோ பெருசு இருக்குது அரண்மனை எல்லாமே தெரியும். இங்கே வந்து ஒரு புகைப்படம் மாரி ஒன்று வச்சுருந்தாங்க. அது எதுக்குன்னு தெரியல, வீணையோட ஒருத்தர் இருக்காப்புல, அது எதுக்குன்னு தெரியல. பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஸ்டாச்சு பாருங்கள். அங்கே நான் முன்னாடியே வந்து எவ்வளவோ காட்டியிருப்பேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா பெரிய கோயிலில் வந்து பில்ட் பண்ண மாரி ஒரு ஸ்டாச்சு ஒன்று வச்சுருந்தாங்க. தஞ்சாவூரோட அடையாளமே வந்து இந்த பெரிய கோயில் தான். கண்டிப்பாக பார்க்கும்போது மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், கமெண்ட்டும் பண்ணுங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு வீடியோ பார்க்கும்போது. தஞ்சாவூர் பெரிய கோயில்னாலே என்ன ஞாபகம் வரும்? ராஜராஜ சோழன் தானே. இங்கே பாருங்கள் ராஜராஜ சோழனோட சிலையும் வந்து வச்சுருந்தாங்க. இப்போ அடுத்து வந்து அதான் நீங்கள் பார்ப்பீங்க. இப்போ இந்த கோயிலை பாருங்கள் எப்படி ஸ்டாச்சு பண்ணி வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்கள் எப்படி ராஜராஜ சிலையை வந்து எப்படி கோல்டு கலரில் எப்படி சூப்பராக வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா தஞ்சாவூர்னாலே சோழர்கள் ஆட்சி தான் இருந்தது.
தஞ்சாவூர் பெரிய கோயிலை பற்றி பேசும்போது சோழரை பற்றி பேசாமல் எப்படி இருக்க முடியும்? அது ராஜராஜ சோழனை பற்றி பேசாமல். தஞ்சாவூர் பெரிய கோயில் தான் வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து நாகூர் தர்கா இருக்குல்ல, அதையும் வந்து இது பண்ணி ஒரு வடிவம் கொடுத்து அதையும் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேளாங்கண்ணி சர்ச் இருக்குல்ல, அதையும் சொல்லிட்டு ஒரு பில் பண்ணி வச்சுருந்தாங்க. தஞ்சாவூர் சுற்று வட்டாரத்தில் எது இருக்கோ எல்லாமே வந்து ஒரு ஸ்டாச்சு மாரி இது பண்ணி வச்சுருந்தாங்க. பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்துங்க பார்க்குறதுக்கு. வெளி ஊர்கள்லாம் நிறையா பேர் வந்திருந்தாங்க, அதுவும் வெளி நாடுகள்லாம் நிறையா பேர் வந்திருந்தாங்க. ஏன்னா இது புகழ்பெற்ற அரண்மனைன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே தெரியும் தஞ்சாவூரில் உள்ளது. சரி, அந்த எஜிப்ஷனை முடிச்சுட்டு வெளில வந்து இங்கே என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம்னு பார்த்தீங்கன்னா, இங்கேயும் அதேமாரியே வந்து நிறையா வந்து சிலைகளுக்கு இங்கே பஞ்சமே இல்லைங்க. இங்கே பாருங்கள், அடுத்த ரவுண்டு வந்தாச்சு. அடுத்தும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சிலைகள், எவ்வளோ பேர் வந்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு, எவ்வளோ பேர் ஹிஸ்டாரிக்கல் படிச்சுக்கிட்டு, வரலாறு எல்லாத்தையுமே வந்து முக்கியமாக வந்து வரலாறுக்காண்டியே இங்கே நிறையா பேர் வராங்க ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ்னால. எல்லா கோயிலில் உள்ள சிலையும் வச்சுருக்க மாதிரி வச்சுருந்தாங்க. பார்த்தீங்கன்னா பிள்ளையார், அதுக்கப்புறமேட்டு வந்து புத்தர், அதுக்கப்புறமேட்டு நிறையா பேர் எனக்கு தெரியலைங்க, அதனால் வந்து எதுவும் கோச்சிக்காதீங்க. நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா எல்லாத்துக்குமே வந்து தமிழும் அதுக்கப்புறமேட்டு இங்கிலீஷ்லேயும் போட்டிருக்காங்க. நீங்கள் பொறுமையாக இருந்து படித்து பார்த்து வாங்க. இங்கே டைமிங் பார்த்துக்கிட்டிங்கன்னா காலைல 9 மணிலேருந்து சாயந்தரம் 5 மணி வரைக்கும் இருக்குங்க. சிலைகள் எல்லாத்தையும் நாங்கள் பார்த்து முடிச்சிட்டோம். பார்த்து முடிச்சுட்டு சரின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு மாடிப்படி ஒன்று போகிற மாரி இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு அது உள்ளே போயிட்டு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் அந்த மாடிப்படிக்கு ஏறி இப்போ நாங்கள் போக போகிறோம். அது மேலே என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் அங்கே இப்போ போயிட்டுருக்கோம். மாடிப்படி ஏறினோடனே பார்த்தீங்கன்னா வந்து தஞ்சாவூர் பாஸ்ட் இன் பிக்சர்னு சொல்லிட்டு ஒன்று வச்சுருக்காங்க. சரி, அதை தொடர்ந்து அப்படியே பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் பெரிய கோயிலோட ஃபோட்டோவும் பழைய ஃபோட்டோ ஒன்று வச்சுருந்தாங்க பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறமேட்டு சரி நேராக உள்ளே போனோம். பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு எலும்புக்கூடு மாரி ஒன்று இருந்துச்சு. அது என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம்னு சொல்லிட்டு தான் இப்போ நாங்கள் நேராக உள்ளே போயிட்டுருக்கோம். அந்த காலத்தில் தஞ்சாவூர் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து புகைப்படமாக வச்சுருக்காங்க. அது எல்லாமே தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. சரி, அதை பார்த்து முடிச்சுட்டு இது என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு பார்த்தா இது ஏதோ வந்து ஒரு சாமி இதை வந்து வரைஞ்சிருக்காங்க. பார்த்தீங்கன்னா அது எல்லாத்தையும் அழிஞ்சு போயிருக்கு. இங்கே பாருங்கள் மக்களை, எவ்வளோ பெரிய எலும்பு கூடு வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு. இது என்னென்னா ஏதோ திமிங்கலத்தோட எலும்பு போல் இது. அங்கே வந்து நிறையா வந்து அதுமாரி விவரங்களும் போட்டிருக்காங்க, இது எதுக்காண்டி இந்த எலும்பு வைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு. தரங்கம்பாடி கடற்கரையில் வந்து இதுமாரி இந்த திமிங்கலம் வந்து கண்டெடுக்கப்பட்டிருக்கான். 92 அடி உள்ள நீளமுள்ள திமிங்கலத்தோட எலும்பை தான் நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருந்தோம். அதுக்குன்னே தனியாக வந்து ஒரு இடம் ஒன்று வச்சுருக்காங்க, அந்த எலும்பு கூடு பார்க்குறதுக்குன்னே சொல்லிட்டு. திமிங்கலத்தோட எலும்பை பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெருசாக இருக்குது அப்பா. சரின்னு சொல்லிட்டு அந்த எலும்புக்குள்ளே நாங்கள் அப்படியே பார்த்து முடிச்சுட்டு சரின்னு சொல்லிட்டு அதோட முகத்தை பாருங்கள், முகம் வந்து இவ்வளோ பெருசாக இருந்திருக்கு போல். என்ன இதுன்னு ஃபுல் டீட்டெயில் எனக்கு தெரியல. அது அப்புறம் பார்த்துக்கிட்டே நாங்கள் வெளில வந்துட்டோம். வெளில வரும்போது பார்த்தீங்கன்னா இப்போ அரண்மனையோட டாப்பில் தான் நிற்கிறோம் நாங்கள். இப்போ மாடியில் பார்த்தீங்கன்னா வச்சிங்களேன், அப்படியே வந்து கொஞ்சம் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. கண்டிப்பாக வந்து இந்த டாப்பையும் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். பார்க்கறதுக்கே சூப்பராக இருந்துச்சு. இப்போ ஒரு வீடியோ ஒன்று எடுத்துருக்கோம் நாங்கள், அதை நீங்கள் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு, இந்த கோபுரம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். அப்படியே பார்த்து முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறமேட்டு ஒரு டிக்கெட் ஒன்று 5 ரூபா கேட்குறாங்க. அந்த டிக்கெட் வாங்கிட்டு நாங்கள் அப்படியே உள்ளே வந்தோன்னே பார்த்தீங்கன்னா வந்து அரண்மனையில் வந்து அரசர்கள் வந்து பயன்படுத்தின எல்லாத்தையுமே வந்து ஃபோட்டோவும் அதுக்கப்புறமேட்டு அவங்க பயன்படுத்தின பொருட்களும் நிறையா வச்சுருந்தாங்க. பார்க்குறதுக்கு நல்லா தான் இருந்துச்சு. நீங்களும் கண்டிப்பாக வந்தீங்கன்னா விசிட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக மறக்காமல் தஞ்சாவூர் வந்தீங்கன்னா அரண்மனையை விசிட் பண்ணாமல் போயிடாதீங்க. கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம சிவகங்கை பூங்காவும் அதுக்கு மணிமண்டபமும் நம்ம போட்டிருக்கோம். அந்த வீடியோ பார்க்கறதுனால கண்டிப்பாக பாருங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். அந்த காலத்தில் வந்து எப்படி சமையல் பண்ணாங்க, எவ்வளோ பெரிய பாத்திரங்கள் வச்சு சமையல் பண்ணாங்க, என்னன்னு எல்லாமே வந்து ஃபோட்டோவாக எல்லாமே வந்து பொருளாகவும் வந்து வச்சுருக்காங்க. இங்கே உண்மையிலேயே வந்தீங்கன்னா இங்கே வந்து நீங்கள் எல்லாமே வந்து இங்கே விசிட் பண்ணலாம். ஆனால் நிறையா வந்து வரலாறு சம்மந்தப்பட்டது தான் நிறையா இருக்கும். பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்கள் எவ்வளோ ஆயுதங்கள் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அந்த காலத்துலேயே வந்து. அதெல்லாம் வந்து இவங்க சேமித்து வச்சுருக்கதே வந்து நம்ம மாவட்டத்துக்கு பெருமை தான், தஞ்சாவூர் மாவட்டத்துக்கு.
அவங்க யூஸ் பண்ண பிளேட்டு, அதுக்கப்புறமேட்டு அவங்க யூஸ் பண்ண கப்பு எல்லாமே வந்து வச்சுருக்காங்க. இதெல்லாம் வந்து எப்போ கிடச்சதுலாம் தெரில, எல்லாமே வந்து வச்சுருக்காங்க. சூனிய பொம்மை மாரிலாம் நிறையா இது வச்சுருந்தாங்க. இதெல்லாம் என்னன்னு எனக்கு தெரியல. ஆனால் பார்க்குறதுக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக சூப்பராகவே இருந்துச்சு. அவங்க சம்மந்தப்பட்ட எல்லா ப்ராடக்ட்டுமே வச்சுருக்காங்க. அவங்க என்னென்ன யூஸ் பண்ணாங்க அந்த காலத்துலன்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்தே வரும்போது எவ்வளோ பெரிய பாத்திரங்கள்லாம் நிறையா இருக்குதுன்னு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஏன்னா இது வந்து ஒரு ஆள் 2 ஆளுக்கு சமைக்கக்கூடிய பாத்திரங்கள் இல்லை. ஏன்னா எக்கச்சக்கமான மக்கள் இருப்பாங்க போல், அதிக மக்கள், அவங்களுக்காண்டி சமைக்கக்கூடிய பாத்திரம் தான் இது எல்லாமே. வந்து பாத்திரங்கள்லாம் எப்படி வச்சுருக்காங்க பாருங்கள். அதுக்கப்புறமேட்டு வந்து நாசோரெலாம் வச்சுருந்தாங்க. நாசோரம், அதுக்கப்புறமேட்டு அரிசி இது பண்ணுறது எல்லாமே வச்சுருந்தாங்க. இந்த சைடு வந்து போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு வழியை வந்து பூட்டி வச்சுருக்காங்க. ஏன் என்னன்னு தெரியல டீட்டெயிலு. இங்கே வந்து 3 பேரோ 4 பேரோ வந்து ஆட்சி பண்ணியிருக்காங்க. அவங்களோட எல்லா விதமான பொருட்களுமே இங்கே வச்சுருக்காங்க. ஆமாம், இங்கே பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து ஒரு பழைய காலத்தில் இவ்வளோ இது ப்ராடக்ட் இருந்திருக்கா, இவ்வளோ பொருட்கள் இருந்திருக்கான்னு சொல்லிட்டு ஆச்சரியமாக தான் பார்க்க வைக்கிது. எல்லாமே வந்து பெட்டிலாம் வச்சுருக்காங்க பார்த்துங்க. பெட்டிலாம் வந்து மரப்பெட்டியில் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குங்க. அந்த காலத்தில் செஞ்சது எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். பார்க்குறதுக்கான அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. நீங்கள் கண்டிப்பாக வந்தீங்கன்னா விசிட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக மறக்காமல் வாங்க. இந்த சைடு, இந்த தஞ்சாவூர் சைடு வந்தீங்கன்னா கண்டிப்பாக அரண்மனையை சுற்றி பார்க்காம போயிடாதீங்க. எல்லாமே வச்சுருக்காங்க. மன்னர்கள் என்னென்ன யூஸ் பண்ணாங்களோ எல்லாமே வச்சுருக்காங்க. அது ஃபுல்லாக வச்சுருக்காங்களான்னு எனக்கு தெரியாது. ஆனால் அவங்க யூஸ் பண்ண எல்லா ப்ராடக்ட்டுமே வச்சுருக்காங்க. புகைப்படங்கள்லாம் நிறையா போட்டிருக்காங்க. மன்னர்களுக்கு வந்து அதிகமாக வந்து பக்திலாம் நிறையா இருந்திருக்கு. கோயில் சம்மந்தப்பட்ட எல்லா ஜாமானுமே வந்து இங்கே பூஜை பண்ணுற ஜாமான் எல்லாமே வந்து வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறமேட்டு வந்து வில்லு, அம்பு அந்த இதுவும் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறமேட்டு கூஜாக்கள், அதுக்கப்புறமேட்டு வந்து இதை எல்லாத்தையும் பார்த்து முடிச்சிட்டோங்க. பார்த்து முடிச்சுட்டு சரின்னு சொல்லிட்டு நம்ம வெளில போகலான்னு சொல்லிட்டு தான் நாங்கள் இப்போ வெளில கிளம்பிட்டோம். ஏன்னா இப்போ வந்து அடுத்த ஸ்பாட்டுக்கு நாங்கள் போகணும். இது வந்து பார்த்திங்கன்னா நான் தஞ்சாவூர் வீடியோ போடுற எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 1 டே நாங்கள் தஞ்சாவூர் டூருன்னு சொல்லிட்டு எடுத்தோம் காரு. அந்த காரில் தான் நாங்கள் போனது. 1 டே டூர் தான் இது எல்லாமே. வந்து மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே மக்களே, அடுத்த வீடியோ தஞ்சாவூர் வீடியோ வருது. அதையும் நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள்.